ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேக வச்ச உளுவில் வச்சு ஒரு சாம்பார் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச உளுவில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச இந்த உளுவலோட லெமன் சைஸ் அளவில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், புளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுச்சுங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுவில் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாங்க. சாம்பார் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த புளியினுடைய பச்சை வாசமெல்லாம் போகும். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சுவையான உளுவல் சாம்பார் தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.